வாக்களிப்பது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, தேர்தல் அதிகாரிகளுக்கு பயிற்சி, துணை ராணுவத்தை வர வைக்கிறது, அப்படி இப்படின்னு தேர்தல் தொடர்பா நிர்வாக ரீதியா தேர்தல் ஆணையத்திற்கு பல வேலைகள் இருக்கு. இதோட அரசியல் கட்சிகளோட செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டியதும் தேர்தல் ஆணையம் தான். ஆனா இந்த வேலையை தேர்தல் ஆணையம் நடுநிலையோட செய்யுதா அப்படிங்கறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இல்ல அப்படிங்கிற கசப்பான உண்மைதான் அதுக்கான பதில். சிபிஐ, ரிசர்வ் வங்கி, பிஎஸ்என்எல்னு பொதுத்துறையில தொடங்கி நீதித்துறை வரைக்கும் ஆட்டி படைச்சிட்டு இருந்த பாஜக இப்போ தன்னிச்சையான அமைப்பான தேர்தல் ஆணையத்தையும் தன்னோட கைக்குள்ள அழுத்தி வச்சிருக்கு. மீண்டும் ஆட்சியை பிடிக்கிற ஆசையெல்லாம் பாஜகவுக்கு இருக்கலாம். அதுக்காக தன்னிச்சையா செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பை தனக்குரியதா ஆக்கலாமா? பாஜகவோட இந்த நடவடிக்கைகளுக்கு தேர்தல் ஆணையமும் பெருசா எந்த எதிர்ப்பும் காட்டுற மாதிரி தெரியல. ஒரு பக்க சார்பா போயிட்டா வேலை ஈஸியாயிரும் நினைக்கிறாங்களோ என்னவோ. மொத்தத்துல ஜனநாயகத்தோட குரல் விலைய நெரிச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைய கமுகம் நிகழ்ச்சியில விரிவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்கிற பெருமை இந்தியாவுக்கு இருக்கிறது. இது உலக அரங்கில் இந்தியாவிற்கு தனித்த அடையாளத்தை கொடுக்கும் ஒரு சிறப்பம்சம். 65 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்திருக்கும் இந்த பெருமையை சீர்குலைக்கும் வகையில் பாஜகவின் ஆட்சி இப்போது வரை இருக்கிறது. அதற்கு 2014ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே பாஜக செய்திருக்கும் காரியங்களை கவனித்தால் போதும். இப்போது ஆட்சி காலம் முடியவிருக்கும் தருவாயிலும் பாஜக தனது புத்தியை மாற்றிக்கொள்ளவில்லை. அதற்கு நிகழ்கால உதாரணம்தான் தேர்தல் ஆணையத்தை கைக்குள் போட்டுக் கொண்டிருப்பது. நாட்டில் ஜனநாயகத்தை உறுதி செய்யும் மகத்தான பணியை மேற்கொள்வதுதான் தேர்தல் ஆணையம். அது தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய அமைப்பு. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படியா இயங்குகிறது? வேட்புமனுவை ஏற்றுக்கொள்வது, சின்னம் ஒதுக்குவது, பிரச்சார கூட்டங்களை கண்காணிப்பது, அதிகாரிகள் இடமாற்றம், பணப்பட்டுவாடாவை தடுப்பது என அனைத்திலும் நடுநிலையோடு செயல்படாமல் ஆளுங்கட்சிக்கு சார்பாக செயல்படுகிறது. தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்படல அப்படின்னு யாரும் போற போக்குல எல்லாம் சொல்லிடல. தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் தான் இதற்கான அடிப்படையான பேச்சை உருவாக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளும் கட்சிக்கு ஆதரவா செயல்படுறது. இத தேர்தல் தேதி அறிவிக்க ஏற்படுற கால தாமதத்துல இருந்தே முதற்கட்டமா புரிஞ்சுக்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் தேதி இந்த வாரம் அறிவிக்கப்படும், அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு கூடிக்கொண்டே சென்றது. ஆனால் தேர்தல் ஆணையம் கெட்டியான அமைதியை மட்டுமே கடைபிடித்தது. வழக்கமாக வெளிநாடுகளில் சுற்றி கொண்டிருக்கும் பிரதமர் மோடி இந்த நேரத்தில் உள்நாட்டில் ஒவ்வொரு மாநிலமாக சென்று கொண்டிருந்தார். அவர் சென்ற இடங்களிலெல்லாம் அரசின் திட்டங்களுக்கு ஒரு மேடையில் ஏறினார். அதிலிருந்து சில மணி நேரங்களில் தேர்தல் பரப்புரைக்கு மற்றொரு மேடையில் ஏறினார். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் முடிய வேண்டும் என்றுதான் தேர்தல் ஆணையம் அமைதி காத்து நிற்கிறது என்கிற குற்றச்சாட்டு எழுந்தது. இதை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அகமது பட்டேல் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளிப்படையாகவே எழுதினார். அதிகாரப்பூர்வமாக பிரதமர் மோடியின் பயண திட்டங்கள் முடிந்ததாக அறிவிக்கப்பட்ட பின்னர் தேர்தல் தேதியை அறிவிக்கலாம் என தேர்தல் ஆணையம் காத்திருக்கிறதா என கேள்வி எழுப்பியிருந்தார் அகமது பட்டேல். நீண்ட காலமா ஒரே இடத்துல பணியாற்றுற காவல்துறை அதிகாரிகளை தேர்தல் நேரத்துல பணியிட மாற்றம் செய்யறது வழக்கம். இது ஆளும் கட்சிக்கு ஆதரவா அவங்க செயல்பற்ற கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் கட்சிகள் வைக்கிற கோரிக்கையோட அடிப்படையிலையும் அவங்க பணியிட மாற்றம் செய்யப்படுவாங்க. இந்த தடவை தானாகவும் பணியிட மாற்றம் அவங்க செய்யப்படல. கட்சிகள் வைக்கிற கோரிக்கையையும் தேர்தல் ஆணையம் ஏற்காம இருக்கு. தமிழக காவல்துறையின் தலைவராக இருக்கும் டி.கே. ராஜேந்திரன் மீது குட்கா ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. அவரை பணி நீட்டிப்பில் வைத்திருப்பதே மிகப்பெரிய தவறு என எதிர்க்கட்சிகள் வலுவாக குற்றஞ்சாட்டிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அடிமை அதிமுக அரசு வழக்கம் போல டி.கே. ராஜேந்திரனை பொத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவரை தேர்தல் நேரத்தில் இடமாற்றமாவது செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை நாடியது திமுக. டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்று திமுக எம்பிக்கள் திருச்சி சிவா, ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டோர் மனு அளித்தனர். அதில் டி.கே. ராஜேந்திரன் மட்டுமின்றி உளவு பிரிவு ஐஜி சத்யமூர்த்தி, மேற்கு மண்டல ஐஜி பெரியய்யா உள்ளிட்ட 10 பேரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்பது கோரிக்கை. நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணியாற்றும் அதிகாரிகளை தேர்தல் நேரத்தில் பணியிட மாற்றம் செய்வது வழக்கமான ஒரு நடைமுறைதான். ஆனால் தேர்தல் ஆணையம் அதற்கு தயாராக இல்லை. இதை அதிமுகவுக்கு சாதகமான நடவடிக்கை என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது.
தமிழ்நாட்டுல அதிகாரிகளையே மாற்றாத தேர்தல் ஆணையம் ஆந்திரா, மேற்கு வங்கம் இங்கெல்லாம் தலைமைச் செயலாளர்களையே பணியிட மாற்றம் செஞ்சு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஏன் இப்படி ஒரு அக்கறை தேர்தல் ஆணையத்திற்கு அங்கெல்லாம்? ஏன்னா அங்கெல்லாம் பாஜகவை எதிர்க்கிற கட்சிகள் ஆட்சியில இருக்கு. இந்த ஒரு காரணம் போதாதா? ஆந்திராவில் சட்டமன்ற எதிர்க்கட்சியாக இருக்கும் OSR காங்கிரஸ் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு அளிக்கப்படுகிறது. அதில் காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது. அதாவது மாநில புலனாய்வுத்துறை IG வெங்கடேஸ்வர ராவ், ஸ்ரீகாகுளம் SP வெங்கடரத்தினம், கடப்பா SP ராகுல் தேவ் சர்மா ஆகியோர் ஆளும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்பது குற்றச்சாட்டு. தேர்தல் முடியும் வரை அவர்களை எந்த பதவியிலும் நியமிக்காமல் காத்திருப்பு பட்டியலில் வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இதனை உடனடியாக ஏற்ற தேர்தல் ஆணையம் 3 பேரையும் உடனடியாக அழைத்து விசாரணை நடத்தியது. விசாரணையில் என்ன நடந்தது என்பதை தெளிவுபடுத்தும் முன்னர் 3 பேரும் தேர்தல் முடியும் வரை காத்திருப்போர் பட்டியலில் இருக்கும் வகையில் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காவல்துறை அதிகாரிகள் தொடர்பான நடவடிக்கையோடு தேர்தல் ஆணையம் நிற்கவில்லை. காவல்துறை அதிகாரிகளை மாற்றியது ஒரு பக்கம் என்றால், ஆந்திர மாநில தலைமை செயலாளரை இரவோடு இரவாக மாற்றினர். அங்கு தலைமை செயலாளராக இருந்த அனில் சந்திர புனிதா இன்னும் 1 மாதத்தில் பணி ஓய்வு பெற உள்ளார். அவரை திடீரென மாற்றி அந்த இடத்தில் LV சுப்பிரமணியம் என்பவரை நியமித்துள்ளனர். பணியிட மாற்றம் மட்டுமின்றி ஒரு படி மேலே சென்று தேர்தல் பணியில் இருந்தே அனில் சந்திர புனிதாவை நீக்கியுள்ளனர். இதற்கெல்லாம் சரியான காரணத்தையும் தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை. மத்திய அரசோட சொல்படி நடக்கிற தேர்தல் ஆணையம் இதுக்கு காரணம்னு பெருசா என்னத்தை சொல்லிட போகுது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கேட்கிறாங்க. இந்த தேர்தல் ஆணையத்தோட எதேச்சதிகார நடவடிக்கைக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மேற்கு வங்கத்திலையும் இதே நிலைமைதான். மோடி ஆட்சியோட அவலங்களை கடுமையா எதிர்க்கிற மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆள்ற மேற்கு வங்கத்துல தேர்தல் ஆணையம் தன் போக்குல செயல்பட்டுமா என்ன? அங்கேயும் கொல்கத்தா மாநகர காவல்துறை அதிகாரிக நள்ளிரவுல இடமாற்றம் பண்ணிருக்காங்க. பிதாநகர் அப்புறம் சில இடங்கள்ல 3 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு பதிலா வேறு ஆட்களையும் நியமிச்சிருக்காங்க. அதிகாரிகளோட இடமாற்றம் ஒரு பக்கம் அப்படின்னா, தேர்தல் விதிகளை மீற பாஜகவினர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுல தேர்தல் ஆணையம் சுணக்கம் காட்டுது. இதுக்கு ஏராளமான சான்றுகள் கொட்டி கிடக்கு. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் வர்தாவில் பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர்கள் இந்துக்களை அவமதிக்கிறார்கள், சிறுபான்மையினர் அதிகமுள்ள கேரளாவின் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவதே இதற்கு சான்று என்று பேசியிருந்தார். பிரிவினையை தூண்டும் வகையிலான பிரதமர் மோடியின் பேச்சை தேர்தல் ஆணையம் கண்டிக்கவில்லை. இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பது தேர்தல் நடத்தை விதிகளில் ஒன்று. எந்த விதிகளையும் தங்களுக்கு ஏற்ப மாற்றியமைக்கும் பாஜகவை சேர்ந்த பிரதமர் மோடி வேண்டுமானால் விதியை ஒரு பொருட்டாக நினைக்க தவறி இருக்கலாம். ஆனால் தேர்தல் ஆணையமும் அதை கண்டுகொள்ளவில்லை. காங்கிரஸ் சார்பில் புகார் அளித்த பின்னர்தான் அந்த பேச்சுக்கு விளக்கம் கேட்டு மகாராஷ்டிரா மாநில தேர்தல் அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். ஒரு சிறிய கிராமத்தில் உள்ளூர் அளவில் ஒரு கேபிள் டிவி தொடங்குவதற்கு கூட முறையாக உரிமம் பெற வேண்டியது கட்டாயம். ஆனால் எந்தவித அனுமதியும் பெறப்படாமல், அதுவும் தேர்தல் நேரத்தில் தொடங்கப்பட்டது நமோ டிவி. மோடி மற்றும் பாஜக தலைவர்களின் தேர்தல் பிரச்சார பேச்சுக்களை 24 மணி நேரமும் ஒளிபரப்புவதுதான் இந்த தொலைக்காட்சியின் பணி. கடந்த மார்ச் 31ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த தொலைக்காட்சி அனைத்து DTHகளிலும் சிறப்பு சேனலாக உடனடியாக சேர்க்கப்பட்டது. ஆனால் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சக வட்டாரத்தில் விசாரித்த போது நமோ டிவி ஒளிபரப்புக்கு எந்தவிதமான உரிமமும் பெறப்படவில்லை என்கிற உண்மை வெளியே வந்தது. உடனடியாக இந்த சேனல் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் புகார் அளித்தன. வழக்கம் போல புகாரை பெற்றுக்கொள்ள மட்டுமே செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் எப்படி ஒரு சார்பா இருக்கு அப்படிங்கிறதுக்கு தேசிய அளவிலான மிக சொற்பமான உதாரணங்கள் தான். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கு எக்கச்சக்கமான உதாரணங்கள் இருக்கு. குறிப்பா கடந்த காலத்துல எடுத்துக்கிட்டோம்னா திருப்பரங்குன்ற இடைத்தேர்தல்ல ஜெயலலிதாவோட கைரேகை விவகாரம் முக்கியமான சான்று. 2016ஆம் ஆண்டு திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஜெயலலிதா. அதிமுக சார்பில் அங்கு போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்ட மறைந்த AK போஸுக்கு கட்சியின் சின்னத்தை ஒதுக்க கட்சியின் பொதுச் செயலாளர் என்கிற முறையில் ஜெயலலிதா பரிந்துரைத்த படிவம் தேவை. அந்த படிவத்தில் ஜெயலலிதாவின் கையெழுத்திற்கு பதிலாக அவரது கைரேகை வைக்கப்பட்டிருந்தது.
சுயநினைவின்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட ஜெயலலிதா தனது கைரேகையை சுய நினைவோடுதான் வைத்தாரா என்ற கேள்வி எழுந்தது. இதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுகவை சேர்ந்த டாக்டர் சரவணன் வழக்கு தொடர்ந்தார். இதில் மருத்துவர் பாலாஜி, அப்போதைய தமிழக தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி ஆகியோர் ஆஜராகி விளக்கமளித்தனர். ஜெயலலிதாவோட மருத்துவ சான்றுகளை பத்தி நீதிபதிகள் கேள்வி எழுப்பினப்போ அதிமுகவோட அவைத்தலைவர் மதுசூதனன் அளிச்ச ஒப்புதலின் அடிப்படையில தான் ஜெயலலிதாவோட அந்த கைரேகை பதிவை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தோட முதன்மை செயலாளர் நீதிமன்றத்தில் விளக்கம் அளிச்சிருக்காரு. மருத்துவர் பாலாஜி விசாரணைக்கு ஆஜராகிய போதெல்லாம் அது ஜெயலலிதா சுயநினைவோடு அளித்த கைரேகை தான், நான் தான் பெற்றேன் என்றெல்லாம் சொல்லி வந்தார். அது ஜெயலலிதாவின் கைரேகைதானா என்பதை உறுதி செய்ய பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையின் கண்காணிப்பாளர்களை எல்லாம் நேரில் ஆஜராக ஆணையிட்டது நீதிமன்றம். ஏனென்றால் 2014ஆம் ஆண்டில் சொத்து குவிப்பு வழக்கில் அந்த சிறையில் ஜெயலலிதா கைதியாக அடைக்கப்பட்ட போது அவரின் கைரேகை பெறப்பட்டிருக்கும் என்பதால் அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஒரு வருடத்திற்கு மேலாக நடந்த இந்த வழக்கில் அண்மையில் தீர்ப்பு வந்தது. அதில் கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் ஏ.கே. போஸ் வெற்றி பெற்றது செல்லாது, வேட்புமனுவில் கையெழுத்து வைப்பதற்கு மட்டுமே விதிகள் அனுமதிக்கின்ற நிலையில் விதிகளுக்கு முரணாக கைரேகையை அனுமதித்த இந்திய தேர்தல் ஆணையத்தின் முடிவு தவறானது, வேட்புமனுவில் ஜெயலலிதா சுய நினைவோடுதான் கைரேகை வைத்தார் என்பதற்கான நேரடி சாட்சியங்கள் இல்லை, கைரேகைக்கு சான்றளித்த டாக்டர் பாலாஜி மருத்துவமனைக்கு சென்றபோது கூட ஏற்கனவே கைரேகை வைக்கப்பட்டிருந்ததாகத்தான் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார், திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஏ.கே. போஸ் வெற்றி பெற்றது செல்லாது, சரவணன் தேர்தல் வழக்கு ஏற்கப்படுகிறது என நீதிபதி வேல்முருகன் தீர்ப்பளித்தார். இந்த வழக்கு நீதிமன்றத்திலையும் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்திலையும் நடக்கும்போது நான் தான் ஜெயலலிதாவோட கைரேகையை பதிவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மருத்துவர் பாலாஜி. ஆனா இந்த வழக்குல தீர்ப்பு வந்தப்போ பாலாஜி சொன்ன பொய் அம்பலமாச்சு. என்னன்னா, தான் மருத்துவமனைக்கு போனதாகவும் அங்க கைரேகை ஏற்கனவே வாங்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லியிருக்காரு பாலாஜி. கட்சி சின்னத்திற்காக சான்றிதழ் படிவத்தில் கையொப்பம் மட்டுமே ஏற்புடையது என்றால் தேர்தல் அதிகாரி எதற்காக கைரேகையுடன் வந்த படிவத்தை ஏற்றார்? கைரேகையின் உண்மைத்தன்மையை எந்த வகையில் ஆய்வு செய்தார்? யாருடைய அழுத்தம் அதற்கு காரணமாக இருந்தது என பல கேள்விகள் எழுகிறது. ஆனால் இந்திய தலைமை தேர்தல் ஆணையமோ தமிழக தேர்தல் ஆணையமோ எந்த பதிலையும் அளிக்கவில்லை. கிட்டத்தட்ட கிரிமினல் குற்றமான இது நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகான பரபரப்போடு முடிந்து போய்விட்டது. இப்படியான மோசடிக்கு துணை போன அல்லது மோசடி என்பதை உணராமல் செயல்பட்ட அதே தேர்தல் ஆணையம்தான் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 18 தொகுதிக்கு இடைத்தேர்தலையும் நடத்துகிறது. சின்னத்திற்கான வழக்கில் இப்படி நடந்து கொண்ட தேர்தல் ஆணையம் இந்த முறை சின்னத்தை ஒதுக்குவதிலும் ஒரு சார்பாக நடந்திருக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் பாமகவுக்கு கூட்டணிக்கு வருவதற்கு முன்பு வரை மாம்பழம் சின்னம் கிடைப்பது கேள்விக்குறிதான் என்கிற நிலை இருந்தது. ஆனால் கூட்டணிக்குள் வந்ததும் சிக்கலே இல்லாமல் எளிதாக சின்னத்தை பெற்றனர். அதே போல தமாகவிற்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் இதே சின்னத்தை கேட்டபோது கொடுக்காத தேர்தல் ஆணையம் இப்போது எளிதாக கொடுத்தது. பின்னர் அவர்கள் உறுதியளித்தபடி 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடவில்லை என்று கூறி அதை பிடுங்கிக் கொண்டது வேறு கதை. ஆனா திமுக கூட்டணியில இருக்கிற மதிமுகவுக்கு கடைசி வர பம்பரம் சின்னத்தை ஒதுக்காம முரண்டு பிடிச்சது தேர்தல் ஆணையம். இதே மாதிரி திமுக கூட்டணியில இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு மோதிரம் சின்னத்தை ஒதுக்காம அவங்களோட கோரிக்கையை நிராகரிச்சு தேர்தல் ஆணையம். அதுக்கு பதிலா அவங்களுக்கு பானை சின்னத்தை ஒதுக்கி இருக்கு. இப்படி தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தங்களுக்கு தேவையான சம்பவங்களை நிறைவேற்றிக் கொள்றது வரைக்கும் நிறுத்திக்கல மத்திய அரசு. அதுக்கும் ஒருபடி மேல வருமான வரித்துறையையும் தங்களுக்கு சாதகமா மத்திய அரசு பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. தமிழகத்தில் திமுகவை மையப்படுத்தி சுற்றி சுற்றி வருகிறது வருமான வரித்துறை. உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுபவர்கள் நாங்கள் அல்ல என்று உரக்கச் சொன்னார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். மேலும் ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்கள் வீட்டில் பறிமுதல் செய்தவற்றை மறைப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்காக ஐடியை இன்கம் டாக்ஸை பயன்படுத்துறீங்க. 2 நாளைக்கு முன்னாடி சென்னை கான்ட்ராக்டர் சபேசன் வீட்டில் 15 கோடிய இன்கம் டாக்ஸ் ரைடு போய் எடுத்திருக்கிறீங்க.
எடுத்ததற்கு பிறகு சைலண்டா போயிட்டீங்க. அதை பற்றி என்ன விளக்கம் சொன்னிருக்கீங்களா? அதை பற்றி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அது குறித்து அவர்கள் அழைத்து விசாரிச்சிருக்கிறீங்களா? இல்ல. ஏன்? அவர் இன்றைக்கு அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு மிக மிக வேண்டியவர். தமிழகத்தை போன்றே ஆந்திராவிலும் தெலுங்கு தேசம் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளின் வீடுகள் மற்றும் சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை ஆய்வு நடந்தது. ஆந்திர மாநில முன்னாள் மத்திய அமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சி எம்பியுமான YS சுஜானா சௌத்ரி மற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைவர் சுதாகர் யாதவ் மற்றொரு MP ரமேஷ் ஆகியோர் வீடுகளிலும் ஆய்வு நடத்தியது வருமான வரித்துறை. இந்த செயலை கண்டித்து ஆந்திர முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவருமான சந்திரபாபு நாயுடு தும்மலப்பள்ளி கலாசேத்திரத்தில் போராட்டம் நடத்தினார். அதையடுத்து அங்குள்ள அம்பேத்கர் சிலையிடம் ஒரு மனுவை கொடுத்து போராட்டத்தை நினைவு செய்தார். ஆந்திராவை தொடர்ந்து மதச்சார்பற்ற ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெறும் கர்நாடகாவில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகளை கொண்ட குழு மாண்டியா மற்றும் ஹாசன் ஆகிய மாவட்டங்கள்ல முதலமைச்சர் குமாரசாமிக்கு நெருக்கமான மதசார்பற்ற ஜனதா தளத்தோட தலைவர்களோட வீடுகள்ல சோதனை நடத்தினாங்க. மாண்டியா, ஹாசன் இந்த 2 நாடாளுமன்ற தொகுதிகளிலையும் தேவகவுடாவோட 2 பேரன்கள் போட்டியிடுறது குறிப்பிட வேண்டிய விஷயம். உள்நோக்கத்துடன் வருமான வரித்துறையின் சோதனைகள் இருப்பதாக மதச்சார்பற்ற ஜனதா தளமும் காங்கிரசும் குற்றம் சாட்டின. அதோடு நின்றுவிடாமல் முதலமைச்சர் குமாரசாமி, துணை முதலமைச்சர் G. பரமேஸ்வரா, அமைச்சர்கள் சிவக்குமார் உள்ளிட்டோர் கர்நாடக வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் நேரத்தில் நடந்த போராட்டம் உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்தியது. தொல்லை கொடுக்கும் வகையிலான இந்த வருமான வரித்துறை சோதனைக்கு மம்தா பானர்ஜி வழியில் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்றார் கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி. காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி நடக்கும் மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் கமல்நாத்தின் சிறப்பு பணி அதிகாரி பிரவீன் காக்கர் என்பவரின் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். தலைநகர் போபாலில் இருக்கும் அவருடைய வீட்டில் இந்த ரெய்டு நடந்தது. டெல்லியிலிருந்து சென்ற 15 பேர் அடங்கிய வருமான வரித்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு இந்த ஆய்வில் ஈடுபட்டது. போபால் மட்டுமின்றி இந்தூர், கோவா மற்றும் டெல்லி உட்பட 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். வழக்கமாக வருமான வரித்துறையின் சோதனைகளின் போது உள்ளூர் காவல்துறையினர்தான் பாதுகாப்புக்காக அழைக்கப்படுவார்கள். ஆனால் மத்திய பிரதேசத்தில் நடந்த சோதனைக்கு CRPF வீரர்களை பாதுகாப்புக்கு அழைத்து சென்றுள்ளனர். இதுவே சோதனையில் உள்நோக்கம் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. அதிகாரத்தை தங்களுக்கு ஏத்த மாதிரி வளைக்கிறது அப்படிங்கிறது மத்திய பாஜக அரசுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. மாநில அரசுகளை மிரட்டுறது, மாநில கட்சிகளை சிதறடிக்கிறது அப்படின்னு கடந்த 5 வருஷமா நிறையவே செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ தேர்தல் ஆணையமும் அதுக்கு இலக்கா இருக்கு. இது ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையவே கேள்விக்குறியாக்கி இருக்கு.